கண்கள் குளமாகுதம்மா கற்பலாவை நினைக்கையிலே புண்ணாகி நெஞ்சமெல்லாம் புலம்பியே துடிக்குதம்மா புலம்பியே துடிக்குதம்மா. வள்ளல் நபி ஓயாமல் நச்சடிக்கக்கூடாது. கொடுத்த வாக்கு நிறைவேறும். 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க வந்து பார்க்கணும் வைக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடு. வீட்டில் உன் கடமைகளை செய். உனக்கு தேவை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், அவ்வளோதானே. வேற என்ன குழப்பம்? இப்போ இந்தா மகளே, அந்த பணம் உன் வீடு வந்து சேரும், நிறைந்த செல்வங்கள் கிடைக்கும். சொன்னபடி வாரிசை பெற்று தருகிறேன், ஆனந்தமாக இருங்கள். கர்மசாமிக்கு 90 நாளில் நடக்கும். போய்ட்டு வா. ஏய், நான் கூப்பிட்ட ஊர் இல்லையே. நீ எந்த ஊர்? நான் கூப்பிட்ட ஊர் இல்லை. உட்கார், வர்றேன். உன் வீட்டு பக்கம் வரேன்டா. காளியம்மா கருப்பசாமி இருக்காங்க, வரேன். பொறு. அரியலூர் தாயும் மகனும் கால் வந்துட்டுவாங்க. இது உரிமை. ஆன்லைன் சம்மந்தமாக யாராவது தொழில் நடத்துகிறீங்களா? கம்ப்யூட்டர் யார் நடத்தா? நீங்களா? என்னடா உன் உடம்புக்கு என்னடா செய்து? கையை தூக்கு. போங்க நீ போய் உள்ள. மருத்துவத்தில் டெஸ்ட்டில் வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. என்ன காரணம்? அது என்ன காரணம்? தம்பி, பழனி மலை போயிருக்கியா? எத்தனை முறை போயிருக்க? உட்கார். நடந்து போனியா, பஸ்ஸில் போனியா? நடந்து தான் போனேன். இன்னொரு 2 முறை போகணும்னு நினச்சியா? ஏன் போகலை? ஏண்டா போகலை? செய்வன சம்பந்தமாக குறை இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? நடந்தது உண்மை தான். அந்த பிரச்சனையை தீர்த்து வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் ஆக்கித்தாரேன். இப்போதைக்கு நிலையான வருமானம் இல்லாத வேதனை உனக்கு இருக்குது, அதையும் தீர்த்து தந்துடுறேன். போதுமா? வேறு என்ன வேணும்? உடலில் பிரச்சனையே வராது. தைரியமாறு. 3 முறை என்னையை பார்க்கவா. பௌர்ணமிக்கு ஒரு முழு சரக்கு கொண்டு வா. அந்த ஒரே நாளில் உன்னை சரியாக்கிடுறோம். ஓடிப்போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. எந்த ஊர் வந்த? வாமா, கால் வந்துட்டு வா. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மகன் வா. அரியலூர், அரியலூர். நிறைய லாரியாக வந்து நிற்கும் உங்கள் ஊரில். எதுக்கு? சிப்சமாக வந்து இறங்குது. மிஷின் சத்தமாக கேட்கு. மேலு காலு காக்காயெல்லாம், கருத்த காக்காயெல்லாம் வெள்ளை காக்காயாக மாறுது. சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குப்பா, அந்த தூசி பட்டு காக்கா நிறமாக இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, வாங்கடா வாங்க. ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். உன்னுடைய முன்னோர்களில் யாருக்காவது கேன்சர் வந்தது உண்டா? உங்கள் அப்பா வழி முன்னோர்களில் உங்களுக்கு எத்தனை தலைமுறை வரை உனக்கு தெரியும்? உங்கள் தாத்தா வரை தெரியும், தாத்தா வரை உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பாவுடைய தாயார் வழியில் உள்ள ஒருவருக்கு தீரா நோய் இருந்திருக்கு. புரியுதா? ஏன் அதை பற்றி சொன்னேன்? அந்த ஆத்மா இன்னும் சாந்தமடையவில்லை. அதனுடைய பாவதோஷத்தின் காரணத்தால் உன் அண்ணனுடைய மனசு, வாழ்வு, தொழில்
இவை அனைத்தும் இப்பொழுது பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து கொண்டிருப்பான். புரியுதா? இதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் நீங்களாம் தேடுறீங்களே, இப்போ காரணத்தை சொல்லிட்டேன், சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னம்மா வேணும் உன் பையனுக்கு? யாரு? அவன் மனநிலையை மாற்றி தெளிவாக இருக்க வச்சு தரேன், ஒழுக்கமுடன் வாழ வைக்கிறேன். போகலாடா தம்பி, நல்லா இருக்கேன். 3 முறை என்னைய பார்க்கவா, உனக்கு தொழில் அமையும். நல்லா இருக்கு. அடுத்து பேச தொழில் அமையும்னு சொல்லிட்டேனே, சாந்தமாக இருங்க. தேனி எல்லை தேனி, இன்னைக்கு அவ்வளோதான் அவ்வளோதான். அப்படி போய்க்கிறோம். முதல்ல 5, அந்த 3, அதுக்கு 2, அப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கும். எந்த ஊருமா? நான் வரல உங்கள் ஊருக்கு. பாப்பல இருக்கு, பொறுமையாக இருங்க. உடலை பற்றி கேட்டு வந்தது யார்? உடல் நோயை பற்றி கேட்டு வந்தது. போயிட்டாங்க. ஆனந்தமாக போயிட்டு வாங்க, நிம்மதியாக போயிட்டு வாங்க, நிம்மதியாக போயிட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்கே ஒன்று எல்லையில் நான் கருப்பசாமி இருப்பேன், என் தங்கை காளி மாறி போன்றவர்கள் அங்கே இருப்பார்கள். 2.25 ஆண்டுகளாக உன் கணவனுடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் வேதனை அடைந்து இருக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் ஏதும் அறுவை சிகிச்சை போன்ற பெரும் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் உன் உள்ளத்தில். அப்படி ஒன்று நடக்காது, காப்பாற்றுகிறேன். போ. என்னடா உனக்கு வேணும்? என்ன வேணும்? என்ன கேளு? யார் பேருடா வைப்ப? கண்ணமுடுப்பா, பராசக்தின்னு சொல்லு. மனசுக்குள்ள கருப்பசாமி என்னென்ன? சரி, இந்தா நல்லா ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துரு. உன் வீட்டுக்காரர் ஆனந்தமாயாச்சு. போ. கால் வந்துட்டு வாடா தம்பி. ஒரு ராஜா ராணியிடம் ரொம்ப நாளாக கொண்டார். உங்களை மட்டும் என்ன வேணும்னு கேட்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? அந்த இடத்துக்காரங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் இருக்க இடத்த விட்டு வெளியே போகணும்னு அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எதுக்கு அதுதான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த இடத்த வாங்கி நீ நல்லா இருக்க முடியாடா. புரிஞ்சுக்கிறீடா. கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும். வாடா தம்பி, உனக்கு நிம்மதியான ஒரு இடத்த ஆனந்தமாக தாரேன். அதில் ஒரு மாளிகையை கட்டிக்கா, என் பேரை போட்டுக்காடா. பல கோடிகள் அந்த வீட்டில் வந்து தங்கும், குதிரைகள் நிற்கும். ஆம்பளை பையன். யார் பேர் வைப்ப? பொய் சொல்ல மாட்டியா? கருப்பண்ணன் வைடா. வெட்டியாயிடு போடா. ஏன்னா அதான் என்ன வேணும்னு கேட்டேன். நல்லா இருக்கா? போடா போடா போடா. கருப்பசாமிக்கு வா மகளே, காலில் விட்டு வா. அம்மா எனக்கு வலிக்குதே, யாத்தா எனக்கு வலிக்குதே. உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? முன்னால் வாங்க. தேனியில் எந்த இடம்? தேனியில் எந்த இடம்? அடுத்து கம்பம். என்னம்மா வேணும் உனக்கு? என்ன மகன் எங்கே இருக்கான்? கொஞ்சம் கண்ணை மூடு, என்னையை மட்டும் நினச்சிக்கா. நிறைய பணத்தை அழிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு நல்ல நேரங்கள் வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் அவன் வாழ்க்கையை நல்லாக்கி வெட்டியாக்கி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வா.
உன் பையனுடைய ஏட்டை எடுத்து பார்த்தேன், திருமாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொட்டு தாலி எடுத்து பேரவகாக இருக்கக்கூடிய அம்மாள் கோயிலில் கொண்டு உண்டியலில் போட்டு அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வா, என்னை வந்து பாரு, பௌர்ணமிக்குள்ளே செய், வாழ்க்கையை அமைச்சு தரேன், புண்ணியமாக நடக்கும். எல்லாரும் இப்போ பெண் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. சரிண்ணா, இதை பண்ணிட்டு வா, அடுத்து 4 பெண்ணை கொண்டு வந்து சேர்க்குறேன், ஒரு பெண்ணை கட்டிக்கிடுவோம் போ. கருப்பசாமிக்கு வாப்பா. உடல்நிலை யாருக்கு சரியில்லை? ஜெயினை அத்துறாதுங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போட்டிருக்கேன் தெரியுமா? கால் வந்துட்டு வா. ஏக்கா என்னக்கா பிள்ளை நீ இல்லை? கால் வந்துட்டு வா. சொல்லிட்டு யாருக்குப்பா சரியில்லை? என்ன செய்யுது? உடல்நிலை சரியில்லைன்னு வந்துட்டு கட்டுமானத்தை பற்றி பேசுத. கண்ண முடிங்க. யார்கிட்ட தான் போய் சொல்லணும்னு ஒரு கணக்கு வேண்டாமாயா அந்த உலகத்தில்? சரி, நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் தனக்கு இதையும் கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சிருக்கான். 1 2 3 4 5 உங்கள் இடத்துக்குள்ளே நாகம் சொந்தமான கோயில் இருக்கா? உன் இடம் இன்னொரு 3 மாதத்தில் அந்த மனை வந்து விலையாகும். உன் உடல்நிலைக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன், கழுத்து வலியை தீர்க்கிறேன். இந்த அப்படி வெற்றி விடு. அதே கம்பம் ஏலக்காய் தோட்டம் கணவன் மனைவியாக வந்திருக்காங்க. உங்கள் மனைவி எங்க? நான் கணவன் மனைவியாக வந்திருக்காங்கன்னு சொல்லுதேன். காலை வந்துட்டு வரலாம். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும், செய்த தருமம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும். வரலாம். உட்கார முடியாதா? அதான் பார்த்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. இவளுடைய விதி அம்சத்துப்படி இத்தனை வயது வரை இவளுடைய கணவன் ஜீவனோடு இருக்கணுங்கிற ஒரு அம்சத்தோடு பிறந்திருக்கா. அதனால தான் உனக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி இன்றைக்கி மரம் போல் உன்னை நிற்க வச்சுருக்கேன். அதனால் இவளுடைய மாங்கல்யத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஆனாலும் கருப்பசாமி, என் பையன் என் மருமகா இன்னும் ஒரு முழு நிம்மதியை பெறலைங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. அந்த வேதனை தீரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அவங்களுக்கு ஒரு வாரிசும் தோன்றக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுத்துட்டேன், ஜெயிச்சு தந்துருந்தேன். ஒரு காடு சம்மந்தமாக உன் மனம் ஓயாமல் குழம்புது. இந்த பக்கம் மட்டும் எனக்கு லாபம் கிடைக்க மாட்டுக்கு, அங்கேயெல்லாம் ஒழுங்காக இருக்குது. ஏன் கருப்பசாமி இந்த பிரச்சனை? இதை எனக்கு தீர்த்து தெளிவு பண்ணி தரணும்னு நீ கேட்குறியான். கால் வந்துட்டு வரலாம். டீ குடிக்க வேண்டாப்ப, அதே ஏலக்காய் வரலாம். வேற என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ அந்த சொத்து உனக்கு வேணுமா வேண்டாமா? நான் சொல்லணும். அதை வேண்டாம்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வீட்டில் சேமித்து வச்சுக்கோ, வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி உன் கூட நான் என்னாலும் இருக்கிறேன், வெற்றி அடைவாய். இந்தா மகளே, ஆனந்தமாக இரு, மங்களமாக வாழ்வாயம்மா. கால் வந்துட்டு வாப்பா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானையை கொண்டு வந்து காட்டுறியே, ஏன் காட்டுகிறாய்? எதற்காக காட்டுகிறாய்? கேட்போம். என்ன கருதாமி, யானை வருது? என்ன வாங்க உட்காருங்களேன். உங்கள் ஏரியாவில் யானை உண்டானே? முன்னால் இருந்துச்சா? விநாயகர் இருக்காரா? எங்கே இருக்கார் பிள்ளையார்? அதான் யானையை கொண்டு கட்டாத நீயா? அப்போ
சரி, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? கண்ணை முழுக்க பார்ப்போம். கால் வந்துட்டு வாங்க. தொட்டால் பூ மலரும் ஒன்றரை வருத்தமாக கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய. இடம் சொந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் பிரச்சனையும் மன அழுத்தமும் இருக்குது. இந்த பண நெருக்கடியை தீர்த்து கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பற்றி காலு. உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். நல்லா இருப்பா. பணம் தந்திருக்கேன், கிடச்சிரும், சந்தோஷமாக இருக்கலாம். எல்லோரும் போய் உட்காருங்க. எல்லோரும் டீ குடிக்க வேண்டியிருக்கு. கம்பம் உத்தரவு பிறகு இருக்கா இல்லையான்னு பிறகு பார்த்து சொல்கிறேன். அடுத்த உத்தரவு சற்று பொறுமையாக இருங்கள். எல்லோரும் டீ குடியுங்கள், கடையில் ரூபா கொடுத்துருங்கள்.